அடிப்படை வசதிகளே இல்லாத எங்கள் கிராமத்தை தமிழ்நாட்டின் வரைபடத்தில் இருந்தே நீக்கி விடுங்கள் என ஆதங்கத்துடன் தெரிவிக்கின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த புங்கம்பாடி கிராமத்தினர். பாதிக்கப்பட்ட மக்களின் வேதனை குரலை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. தூர்த்து போன தண்ணீர் தொட்டி, பழுதடைந்த குடிநீர் குழாய்கள், உதிர்ந்து எலும்புக்கூடான மின்கம்பங்கள் என அடிப்படை வசதிகள் பற்றாக்குறையால் தவித்து வருகிறது புங்கம்பாடி கிராமம். ஒரு 5 தண்ணி டேங்க் இருக்குங்க. இங்க ஒவ்வொரு டேங்கும் கட்டி 10ல இருந்து 15 வருஷம் ஆகி போச்சு. இப்ப அந்த டேங்க் மேல பாத்தீங்கன்னாக்க மேல எதுவுமே எல்லாமே இடிஞ்சு உள்ள விழுந்துருச்சு. அந்த தண்ணியை மேல போய் பாத்தீங்கன்னா அம்புட்டு புழு மொச்சு, கொசு மொச்சு ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. டேங்க் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணுன்றது கவர்மெண்ட் ரூல். அதுக்கும் கூட ஒரு கொஞ்சம் கூட கிளீன் பண்ணவே இல்லை. எல்லாம் பாசா முடிச்சு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. ஆனா அந்த தண்ணியை டைரக்டா பால்வாடிக்கு, அங்கன்வாடி மையத்துக்கு கொடுத்து, ஆனா அங்க இருக்க குழந்தைங்க இப்ப அந்த தண்ணியை தான் இப்ப வரைக்குமே குடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணீர் தொட்டிகளின் நிலை இதுவென்றால் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாய்களின் நிலை இன்னும் பரிதாபகரமானதாக உள்ளது. தெருவு லைன், இந்த தெருவு லைன் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா குளம் மேலதான் இருக்கும். ஆனா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா முழங்காலுக்கு கீழே தான் குளிய பறிச்சு கீழே தான் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வயசானவங்க உள்ளுக்கு இறங்கி ஒரு 2 குடம் தண்ணியை பிடிச்சி மேல வர முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் தண்ணீர் பற்றாக்குறை. இப்ப மழை காலனால எல்லா குழியும் தேங்கி தண்ணி நொம்பி கொசு முச்சிட்டு இருக்கு. இது குறித்து புகார் மனு அளித்தும் அதிகாரிகள் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். மின்சார வசதி ரொம்ப தன்னிறைவா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா வீதிக்கு ஒரு போஸ்ட் மரம் 2 போஸ்ட் மரம் உடஞ்சு கம்பி மட்டும் வெளியே தெரியும். அதை போய் கேட்டோம்னா போஸ்ட் தான் உடஞ்சிருக்கு, கம்பி ஸ்ட்ராங்கா தான் இருக்கான சிமெண்ட் வச்சு பூசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் வருது. இப்ப பாத்தீங்கன்னாக்க இவ்வளவு மோசமா எங்க ஊராட்சியில எங்களோட கிராமத்துல இவ்வளவு மோசமா வச்சிருக்கிறதுக்கு இந்த சினிமாவில் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அத்திப்பட்டி கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு வரைபடத்துல நீக்கிறன்ற மாதிரி தமிழக வரைபடத்துல இருந்து தயவு செஞ்சு எங்க ஊர் நீக்கிருங்க.